ஹாய். இன்னைக்கு நத்தையை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். நத்தைக்கு முதுகெலும்பு கிடையாதுங்க. நத்தைகள் இரவில் உணவு தேடி உண்பவைகளாக இருக்குது. சில நத்தைகள் மற்ற நத்தைகளை கூட சாப்பிடுமா. நத்தைகள் உயிர் வாழ ஈரப்பதம் தேவை. வறண்ட சூழ்நிலையில் நத்தைகள் தூங்க ஆரம்பிக்குமா. அப்படி தூங்கும் நத்தை 3 வருஷம் வரைக்கும் தூங்குமா. அடேங்கப்பா, 3 வருஷமான ஆச்சரியமாக இருக்குல்ல. நத்தை குஞ்சுகள் பிறக்கும் போதே ஓடுகளுடன் பிறக்குமாம். நத்தை 1 மணி நேரத்தில் 1 மீட்டர் உருந்து செல்லுமாம். ஆச்சரியத்திலும் ஆச்சரியமா நத்தைக்கு 14,000 பற்கள் இருக்குமா. சில வகை நத்தைகளுக்கு 20,000 பற்கள் வரை இருக்குமா. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. நத்தை மெலிதான சளி போன்ற திரவத்தை உருவாக்குது. இது பலருக்கு விரும்பத்தகாததா இருந்தாலும் இந்த சளி நத்தைகளுக்கு ரொம்ப முக்கியங்க. இது சுரக்கிறதன் மூலமாக தான் நத்தைகள் ஊர்ந்து போகும்போது உராய்வு, அதாவது ஃப்ரிக்ஷனை குறைச்சி காயங்களை தடுத்து கரடு முரடான நிலப்பரப்புலையும் செங்குத்தாய் இருக்கிற சுவர்கள்லையும் சீராக செல்ல முடியுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த திரவம் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. தோல் சுருக்கத்தை சரி செய்ய உதவுது. தோல் பிரச்சனைகளை குணப்படுத்துது. நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி கிளைகோலிக் ஆசிட் மற்றும் கிளைகோ புரோட்டீன்கள் மூலம் ஈரப்பதத்தை தக்க வச்சு நம்ம ஸ்கின்னை சாஃப்டாக மாற்றுது. நத்தையோட ஓடு உடஞ்சிருச்சுன்னா அதால் உயிர் வாழ முடியாது. அதனால் நத்தையை எங்கே பார்த்தாலும் கவனம் இல்லாமல் மிதிச்சிடாதீங்க, சரியா? அதோட ஓடு உடஞ்சி போயிடும். நத்தைகள் ஒரே நேரத்தில் 100 முட்டைகள் வரை போடுதான். அதில் 20 முதல் 50 முட்டைகள் வரை சக்ஸஸ்ஃபுல்லாக மெச்சூர் ஆகி வெளியில் வருதான். நத்தைகளோட ஓடுகள் பேப்பர் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சுவாரஸ்யமாக இருக்குல்ல. நத்தையை பற்றின எல்லா விஷயங்களும் நமக்கு சுவாரஸ்யம்தான். அது மாதிரி நத்தையால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ நாளும் அது மெதுவாக ஊந்து ஊந்து போகிறதுனால அதை ஒரு ஏளனமாக நினச்சவங்க கூட இப்போ அதை ஒசத்தியாக நினைக்க தோணுது இல்லை. பார்த்தீங்களா? இதனால தான் நம்ம யாரையுமே மட்டமாக நினைக்கக்கூடாதுங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவரவருடைய திறமைகளும் அவங்களுக்குரிய நன்மைகளும் நிறைய ஒளிஞ்சிருக்கும். என்ன, நான் சொல்கிறது சரிதானே?